ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து நல்லா புளிப்பாக காரமாக மசாலாலாம் போட்டு செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலை நல்லா முங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்து நான் எடுக்கல. உங்களுக்கு வேணும்னா தோல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்காகி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்காக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனவுடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொண்டக்கடலையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கொண்டக்கடலையில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி அது நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது. நம்ம போட்ட மசாலாவும் நல்லா மேலே ஒட்டியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஸ்பைசி க்ரீன் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் டாமரின் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 சட்னியும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கடைசியாக மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி மேலே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம் பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக ஓமப்பொடியை வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஈவினிங் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த டாமரன் ஸ்வீட் சட்னி, அந்த ஸ்பைசியான க்ரீன் சட்னி மசாலா எல்லாம் போட்டது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.